எல்லாம் கவனமா கேளுங்க. May I come in, sir? Come in. நான் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா என் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒரு விஷயம் தெரியுமா, எப்போ ஒரு மனுஷனுக்கு அவனோட புது இளமையோட சூடு கிளம்புதோ அப்போ அதை பத்த வைக்கிறதுக்கு அவன ஒரு திரியை எடுத்து வச்சு ரெடியா தாங்க இருக்கான். அந்த திரியோட பேரு தான் காதல். நான் சொன்னது இந்த பொண்ணு பத்தி தான். தாரா, தாரா ஸ்ரீவாஸ்தவ். Fuck you, தாரா! எனக்கு ஒரு சந்தேகம். ஏன்டா இந்த ஸ்கூல்காரங்க ரீப்ரொடக்ஷன் கிளாஸுக்கு மட்டும் பிராக்டிகல்ஸ் வைக்க மாட்டேங்கிறாங்க? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் சும்மா லேபுக்கு கூட்டிட்டு போறாங்க. டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் போறம்போக்கு. டேய் மச்சான், அந்த பிராக்டிகலுக்கு நாம தான் ஏதாவது பண்ணிக்கணும். எனக்கு நீ பண்ணி விடா ப்ளீஸ். ஹெச்சி விட்றா லூஸ். போடு பாரு. மச்சாண்டே, பார்த்தாலே பொண்ணுங்க மடங்கிடும். நான் ஊர்ல இருக்க எல்லா பசங்களும் பொண்ணுங்களோட தான்டா சுத்திட்டு இருப்பானுங்க. டேய் மச்சான், நீ மூடிக்கிட்டு போர்டு கவனிடா. இதுல கவனிக்கிறதுக்கு என்னடா இருக்கு? அங்க என்ன இருக்கோ அதுதான்டா இங்கேயும் இருக்கு. ஹோய், ஹலோ. என்ன மடியில வந்து உட்காந்துக்கிறியா? இல்ல சாரி, நான் அது வெளியே. நீ என்ன தப்பா நினைக்காத. டேய் இங்க குத்தி சாவடிச்சுவேன். ஆணி மட்டும் இல்ல, ஒண்ணு எதுவுமே பண்ண முடியாது. 2 மணி நேரம் இப்படியே நின்னுட்டு இருக்கணும். ஷேம்லெஸ் ஸ்டூடெண்ட்ஸ். நான் கூப்பிட்டேன், என் போனை கொடு ஃபர்ஸ்ட். மொத்தம் என்ன பைத்தியமா? நான் யாரையும் பார்க்க விரும்பல. ஏன் பார்க்க விரும்பல? டேய் நான் என்னடா பண்ண போறேன் பாத்து. அதையும் நான் சொல்லி கொடுக்கவா? டே கரெக்டா ப்ரப்போஸ் பண்ற டைம்க்கு ஃபிக்ஸ் வந்துருச்சுடா. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பிளான் பண்ணேன்டா. ஆனா என்ன மச்சி நீ என்னடா என்ன இது? சொல்றேன்? என் வாழ்க்கையே அப்படிதான். ஏன்டா இவ்ளோ பிரஷர் எடுத்துக்கிற? நிறைய பேருக்கு ஃபிட்ஸ் வருது. ஆனா மச்சான், ஃபிட்ஸ் வருது பிரச்சனை இல்லடா. ஆனா அது தப்பான நேரத்துல வருதுடா. இப்ப தாரா என்ன பத்தி என்ன நினைப்பா? அட என்ன பேசுற நீ? வேற என்ன, இது மெடிக்கல் கண்டிஷன் தானே? தாரா, ஐம் ரியலி சாரி. என்ன குணால், சின்ன விஷயத்துக்காக ஸ்கூலுக்கு வர மாட்டேங்கிற? என்ன இது குழந்தைத்தனமா? ஏற்கனவே ப்ரொபோஸ் பண்றதுக்கு 2 வருஷம் எடுத்துக்கிட்ட. ஆனா இப்ப பண்ணதுக்கு அப்புறமாவும் நான் அது வந்து எனக்கு ஒண்ணும் புரியாமலாம் இல்ல. எப்ப பார்த்தாலும் என்னதான் பார்த்துட்டே இருக்கு. அப்புறம் வீட்டுக்கு போய் ஆர்குட் ஓபன் பண்ணா ரீசன்ட் விசிட்டர்ஸ்ல உன்னோட பேர் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்புற தைரியமே இல்ல உனக்கு. 10th போச்சு, 11th போச்சு, 12th கூட பினிஷ் ஆக போகுது. என்ன யாராவது ப்ரொபோஸ் பண்ண இவ்ளோ டைம் எடுத்துப்பாங்களா என்ன? சொல்ல போனா my answer is yes. You mean? Yes, நானும் உன்னை காதலிக்கிறேன். பைத்தியம் ஐடியா. Yes, yes. I love you so much, Tara. I love you. Actually, உன்னோட ப்ரொபோசல் கொஞ்சம் போரிங்கா தான் இருந்தது.
ஐ லவ் யூ தாரா. ஐ லவ் யூ. ஹலோ, நடுராத்திரி ஆகுது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க பேபி? என் பாய் ஃப்ரெண்ட நினைச்சிட்டு இருந்தேன். நாளைக்கு அவன் மும்பை போயிடுவான்ல. சிரிக்காத. ஐ மிஸ் யூடா. I'll miss you too baby. என்ன பார்க்க வருவியா? வரணுமா? முடிஞ்சா வாயே. வந்துட்டேன். சிக்ஸ் சாட் ஒன்னும் பண்ணல, நீ ஃபேண்டசைஸ் பண்றதுக்கு. நீ நிஜமாவே வருவேன்னு நினைச்சேன். அட சத்தியமா வந்துட்டேன் பேபி. உன்னோட கேலரியில தான் நிக்கிறேன். நிஜமா? மேடம் கூப்பிட்டா நான் வராம எப்படி இருப்பேன் சொல்லு? இன்னைக்கு வந்துட்ட, நாளைக்கு எப்படி வருவ? நீதான் மும்பை போயிடுவியே. அட மும்பை என்ன தூரமாவா இருக்கு? நைட்டு பஸ் ஏறினா காலை இன்டர் வந்துடலாம். மாசம் மாசம் வருவேன் உனக்காக. அப்படின்னா ஒன்லி ஒன்ஸ் இன் a month. 3 வருஷம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் தாரா. நான் மர்ச்சன்ட் ஆபீசர் ஆனா போதும், அப்படி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணமா? ஆமா, கல்யாணம் தான். நீ என்ன நினைச்ச? நான் சும்மா டைம் பாஸ் பண்றேனா? நோ நோ, டைம் பாஸ் இல்லப்பா. ஆனா நமக்கு இன்னும் கல்யாண வயசு வரலையே. எதுக்கு அவ்வளவு தூரம் யோசிக்கிற? எனக்கு புரியல தாரா. ஓஹோ, நாளைக்கு நீ மும்பை போயிடுவ. அங்க உனக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. அதுல சில பொண்ணுங்களும் இருப்பாங்க. வேற யாரையாவது நீ காதலிச்சனா? தாரா, என் மனசுக்குள்ள நீ இருக்கும்போது வேற ஒருத்தி எப்படி வருவா சொல்லு? அப்படியா? ஐ லவ் யூ தாரா. அது எவ்வளவுன்னு உனக்கு தெரியாது. ஐ லவ் யூ டூ குணால். அம்மா வந்துட்டாங்க. Okay, bye. தாரா, தாரா, தாரா. உனக்கு ஒண்ணும் ஆகலையே? என் லைஃப்ல உன்னை தவிர வேற யாரும் இல்ல, வரவும் மாட்டாங்க. நீ நல்லா தானே இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஐ லவ் யூ தாரா. பைத்தியம்டா நீ, நிஜமாவே பைத்தியம். I love you too. ஹாய் தாரா. நான் மும்பை வந்துட்டேன். ஓகே, நான் உனக்கு அப்புறம் கால் பண்றேன். ஐ லவ் யூ. பாய் பாய். ஒரு நிமிஷம். தாரா, இனி நான் இண்டோர் விட்டு போக மாட்டேன் தாரா. சயின்ஸ், காமர்ஸ், ஆர்ட்ஸ் நீ என்ன சொன்னாலும் அதுல சேர்றேன் தாரா. ஆனா எனக்கு உன் கூட தான் இருக்கணும். ப்ளீஸ் ப்ளீஸ் தாரா. No, you can't. I mean, merchant navy தான் உன்னோட கனவுல. அதுல சேரணும்னு தானே இவ்ளோ கஷ்டப்பட்ட. எனக்கு ஒரே ஒரு கனவு தான் தாரா, நீதான். உன்னை விட எனக்கு வேற எதுவும் பெருசு இல்ல. நடந்தது ஏதோ நடந்துருச்சு தாரா. நீ எனக்கு எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நீ அந்த ரோனித்தை விட்டு தூரமா இருந்தா போதும். ஸ்கூல் டேஸ்ல இருந்து நம்ம சேர்ந்து தான் இருக்கோம். எப்பவும் அப்படியே இருக்கலாம். இங்க பாரு குணால், காதலுக்கும் இன்ஃபாக்சுவேஷனுக்கும் வித்தியாசம் இருக்கு. அது எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. உன்கிட்ட இருந்தது வெறும் இன்ஃபாக்சுவேஷன் தான். இன்ஃபாக்சுவேஷன் எப்படி சொல்லுவ? நீ எனக்கு தினமும் 10 வாட்டி ஐ லவ் யூ சொல்லிருக்க. அது எப்படி இன்ஃபாக்சுவேஷன் ஆகும்? குணால், நம்ம 2 பேருக்கு நடுவுல எல்லாம் முடிஞ்சது. சரி, ஒரு காலத்துல எனக்கு ஒண்ணு பிடிச்சிருந்தது, இப்ப இல்ல. ஒரு ரிலேஷன்ஷிப் நிலைச்சு இருக்கணும்னா ஹாப்பினஸ் இருக்கணும்.
நான் ஹாப்பியா இருந்தப்போ உன் கூட இருந்தேன். இப்ப அவன் கூட ஹாப்பியா இருக்கேன், அவனோட இருக்கேன். நீ தான் புரிஞ்சுக்கணும் குணால். தாரா, இந்த இந்த இன்ஃபாக்சுவேஷன் பத்திலாம் எனக்கு தெரியாது தாரா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் உன்னை காதலிக்கிறேன். That's it. நான் உன்னை வச்சு என்னோட லைஃபையே பிளான் பண்ணிட்டேன் தாரா. போய் இப்படி பண்ணாத தாரா, ப்ளீஸ் இப்படி பண்ணாத. நமக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்குல்ல. என்ன என்ன நடந்தது நமக்குள்ள? செக்ஸ்? அது ரோனித் கூடயும் தான் நடந்திருக்கு. அப்ப நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணுமா? இங்க பாரு, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டே இருக்கும். இதெல்லாம் நார்மல் லைஃப்ல, இதெல்லாம் நடக்கும். உன் லைஃப்ல கூட இந்த மாதிரி எல்லாம் நடக்கலாம். இன்னைக்கு என்ன லவ் பண்ற, நாளைக்கு வேற யாரையாவது பிடிக்கும். அப்ப என்ன பண்ணுவ? இல்ல தாரா, நீ இருக்கும்போது என்னால எப்படி ஒருத்தரை காதலிக்க முடியும்? அட, எந்த உலகத்துல வாழ்ற குணால் நீ? வாட்ஸ் டன் இஸ் டன். பிரேக்கப் சொன்ன பொண்ணுங்கல்ல நான் ஒண்ணும் முதலாள் இல்ல. எல்லாம் மாறும் குணால். லைஃப் மாறிட்டே இருக்கும். காலத்தோட சேர்ந்து நம்ம யோசனைகளும் மாறும். மனுஷங்க மாறுவாங்க குணால், அவங்க சாய்ஸஸும் மாறும். இங்க பாரு, நான் சொல்ல விரும்பல, ஆனா உன் கூட எனக்கு போர் அடிக்குது. எனக்கு இப்போ ரோனக் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நான் இதுக்கு மேல எதுவும் சொல்ல விரும்பல. நான் இப்படிதான்ப்பா. தாரா, நம்ம மறுபடியும் ட்ரை பண்ணலாமே. இந்த வாட்டி உனக்கு போர் அடிக்காது. நான் ப்ராமிஸ் பண்றேன் தாரா. அட, தாரா, அப்புறம் இன்ஃபாக்சுவேஷன்லாம் வராது. I'll make it work தாரா. கொஞ்சம் நிறுத்து குணால். நான் தான் சொல்லிட்டேன்ல, நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு. அது எப்படி முடிஞ்சிரும்? நீ சொன்னா முடிஞ்சிருமா? எனக்கு ஃபீலிங்ஸ்லாம் இருக்காதா? இது ஒண்ணும் விளையாட்டு இல்ல. தாரா, தாரா, இங்க பாரு. நீ என்ன சொன்னாலும் செய்வேன். உனக்கு கேக் பிடிக்கல, நான் கேக் செஞ்சு தரேன். அப்புறம் உனக்கு டான்ஸ் பிடிக்கல, நான் டான்ஸ் கத்துக்கிறேன். நீ என்ன எப்ப கூப்பிட்டாலும் நான் வரேன். ஆனா என்ன விட்டு போயிடாத. உன் டிராமாவை கொஞ்சம் நிறுத்து குணால். We are done. தாரா, தாரா, காதல்ல அடிபட்டவனுக்கு எப்போ அதிகமா வலிக்கும் தெரியுமா? அவனோட கண்ணீரை டிராமான்னு சொல்லும் போதுதான். என் கண்ணீரை டிராமான்னு சொன்னது வேற யாரும் இல்ல, என்னோட தாரா தான். அதே தாரா, நான் யாருக்காக என்னோட கனவெல்லாம் தூக்கி போட்டு வந்தேனோ, அதே தாரா, யாருக்காக நான் என்ன வேணாலும் செய்ய ரெடியா இருந்தேனோ, அதே தாரா, யாருக்காக என்ன நானே மாத்திக்க நினைச்சேனோ, யாருக்காக என்னோட உயிரை கூட கொடுக்க நான் தயாரா இருந்தேனோ, அதே தாரா இன்னொருத்தருக்காக என்ன அனாதையா விட்டுட்டு போயிட்டான். எல்லாம் கவனமா கேளுங்க. May I come in, sir? Come in. நான் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா என் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒரு விஷயம் தெரியுமா? எப்போ ஒரு மனுஷனுக்கு அவனோட புது இளமையோட சூடு கிளம்புதோ, அப்போ அதை பத்த வைக்கிறதுக்கு அவன ஒரு திரிய எடுத்து வச்சு ரெடியா தாங்க இருக்கான்.
அந்த திரியோட பேரு தான் காதல். நான் சொன்னது இந்த பொண்ணு பத்தி தான். தாரா, தாரா ஸ்ரீவாஸ்தவ். Fuck you, தாரா! எனக்கு ஒரு சந்தேகம். ஏன்டா இந்த ஸ்கூல்காரங்க ரீப்ரொடக்ஷன் கிளாஸுக்கு மட்டும் பிராக்டிகல்ஸ் வைக்க மாட்டேங்கிறாங்க? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் சும்மா சும்மா லேபுக்கு கூட்டிட்டு போறாங்க டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் புறம்போக்கு. டேய் மச்சான், அந்த பிராக்டிகலுக்கு நாம தான் ஏதாவது பண்ணிக்கணும். எனக்கு நீ பண்ணி விடா ப்ளீஸ். ஹெச்சி விட்றா லூஸ். போட பாரு. மச்சாண்டே, பார்த்தாலே பொண்ணுங்க மடங்கிடும். நான் ஊர்ல இருக்க எல்லா பசங்களும் பொண்ணுங்களோட தான்டா சுத்திட்டு இருப்பானுங்க. டேய் மச்சான், நீ மூடிக்கிட்டு போர்டு கவனிடா. இதுல கவனிக்கிறதுக்கு என்னடா இருக்கு? அங்க என்ன இருக்கோ அதுதான்டா இங்கேயும் இருக்கு. ஹோய், ஹலோ. என்ன மடியில வந்து உட்காந்துக்கிறியா? இல்ல சாரி, நான் அது வெளியே. நீ என்ன தப்பா நினைக்காத. டேய், இங்க குத்தி சாவடிச்சிருவேன். ஆணி மட்டும் இல்ல, ஒண்ணு எதுவுமே பண்ண முடியாது. 2 மணி நேரம் இப்படியே நின்னுட்டு இருக்கணும். ஷேம்லெஸ் ஸ்டூடெண்ட்ஸ். நான் கூப்பிட்டேன், என் போனை கொடு ஃபர்ஸ்ட். மொத்தம் என்ன பைத்தியமா? நான் யாரையும் பார்க்க விரும்பல. ஏன் பார்க்க விரும்பல? டேய், நான் என்னடா பண்ண போறேன் பாத்து. அதையும் நான் சொல்லி கொடுக்கவா? டே, கரெக்டா ப்ரப்போஸ் பண்ற டைம்க்கு ஃபிக்ஸ் வந்துருச்சுடா. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பிளான் பண்ணேன்டா. ஆனா என்ன மச்சி நீ என்னடா என்ன இது? சொல்றேன்? என் வாழ்க்கையே அப்படிதான். ஏன்டா இவ்ளோ பிரஷர் எடுத்துக்கிற? நிறைய பேருக்கு ஃபிட்ஸ் வருது. ஆனா மச்சான், ஃபிட்ஸ் வரது பிரச்சனை இல்லடா. ஆனா அது தப்பான நேரத்துல வருதுடா. இப்ப தாரா என்ன பத்தி என்ன நினைப்பா? அட என்ன பேசுற நீ? வேற என்ன, இது மெடிக்கல் கண்டிஷன் தானே. தாரா, ஐம் ரியலி சாரி. என்ன குணால், சின்ன விஷயத்துக்காக ஸ்கூலுக்கு வர மாட்டேங்கிற? என்ன இது குழந்தைத்தனமா? ஏற்கனவே ப்ரொபோஸ் பண்றதுக்கு 2 வருஷம் எடுத்துக்கிட்ட. ஆனா இப்ப பண்ணதுக்கு அப்புறமாவும் நான் அது வந்து எனக்கு ஒண்ணும் புரியாமலாம் இல்ல. எப்ப பார்த்தாலும் என்னதான் பார்த்துட்டே இருக்கு. அப்புறம் வீட்டுக்கு போய் ஆர்குட் ஓபன் பண்ணா ரீசன்ட் விசிட்டர்ஸ்ல உன்னோட பேர் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்புற தைரியமே இல்ல உனக்கு. 10th போச்சு, 11th போச்சு, 12th கூட finish ஆக போகுது. என்ன யாராவது ப்ரொபோஸ் பண்ண இவ்ளோ டைம் எடுத்துப்பாங்களா என்ன? சொல்ல போனா my answer is yes. You mean? Yes, நானும் உன்னை காதலிக்கிறேன். பைத்தியம் ஐடியா. Yes, yes. I love you so much, Tara. I love you. ஆக்சுவலி உன்னோட ப்ரொபோசல் கொஞ்சம் போரிங்கா தான் இருந்தது. I love you, Tara. I love you. ஹலோ, நடுராத்திரி ஆகுது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க பேபி? என் பாய் ஃப்ரெண்ட நினைச்சிட்டு இருந்தேன். நாளைக்கு அவன் மும்பை போயிடுவான்ல. சிரிக்காத. ஐ மிஸ் யூடா. I'll miss you too, baby. என்ன பார்க்க வருவியா? வரணுமா?
முடிஞ்சா வாயே. வந்துட்டேன். சிக்ஸ் சாட் ஒன்னும் பண்ணல, நீ ஃபேண்டசைஸ் பண்றதுக்கு. நீ நிஜமாவே வருவேன்னு நினைச்சேன். அட சத்தியமா வந்துட்டேன் பேபி. ம், உன்னோட கேலரியில தான் நிக்கிறேன். நிஜமா? மேடம் கூப்பிட்டா நான் வராம எப்படி இருப்பேன் சொல்லு? இன்னைக்கு வந்துட்ட, நாளைக்கு எப்படி வருவ? நீதான் மும்பை போயிடுவியே. அட மும்பை என்ன தூரமாவா இருக்கு? நைட்டு பஸ் ஏறினா காலை இன்டர் வந்துடலாம். மாசம் மாசம் வருவேன் உனக்காக. அப்படின்னா ஒன்லி ஒன்ஸ் இன் a month. 3 வருஷம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் தாரா. நான் மர்ச்சன்ட் ஆபீசர் ஆனா போதும். அப்படி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணமா? ஆமா, கல்யாணம் தான். நீ என்ன நினைச்ச? நான் சும்மா டைம் பாஸ் பண்றேனா? நோ நோ, டைம் பாஸ் இல்லப்பா. ஆனா நமக்கு இன்னும் கல்யாண வயசு வரலையே. எதுக்கு அவ்வளவு தூரம் யோசிக்கிற? எனக்கு புரியல தாரா. ஓஹோ, நாளைக்கு நீ மும்பை போயிடுவ. அங்க உனக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. அதுல சில பொண்ணுங்களும் இருப்பாங்க. வேற யாரையாவது நீ காதலிச்சனா? தாரா, என் மனசுக்குள்ள நீ இருக்கும்போது வேற ஒருத்தி எப்படி வருவா சொல்லு? அப்படியா? ஐ லவ் யூ தாரா. அது எவ்வளவுன்னு உனக்கு தெரியாது. ஐ லவ் யூ டூ குணால். அம்மா வந்துட்டாங்க. Okay, bye. தாரா, தாரா, தாரா. உனக்கு ஒண்ணும் ஆகலையே? என் லைஃப்ல உன்னை தவிர வேற யாரும் இல்ல, வரவும் மாட்டாங்க. நீ நல்லா தானே இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஐ லவ் யூ தாரா. பைத்தியம்டா நீ, நிஜமாவே பைத்தியம். I love you too. ஹாய் தாரா. நான் மும்பை வந்துட்டேன். ஓகே, நான் உனக்கு அப்புறம் கால் பண்றேன். ஐ லவ் யூ. பாய் பாய். ஒரு நிமிஷம். தாரா, இனி நான் இண்டோர் விட்டு போக மாட்டேன் தாரா. சயின்ஸ், காமர்ஸ், ஆர்ட்ஸ் நீ என்ன சொன்னாலும் அதுல சேர்றேன் தாரா. ஆனா எனக்கு உன் கூட தான் இருக்கணும். ப்ளீஸ் ப்ளீஸ் தாரா. No, you can't. I mean, merchant navy தான் உன்னோட கனவுல. அதுல சேரணும்னு தானே இவ்ளோ கஷ்டப்பட்ட. எனக்கு ஒரே ஒரு கனவு தான் தாரா, நீதான். உன்னை விட எனக்கு வேற எதுவும் பெருசு இல்ல. நடந்தது ஏதோ நடந்துருச்சு தாரா. நீ எனக்கு எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நீ அந்த ரோனித்தை விட்டு தூரமா இருந்தா போதும். ஸ்கூல் டேஸ்ல இருந்து நம்ம சேர்ந்து தான் இருக்கோம். எப்பவும் அப்படியே இருக்கலாம். இங்க பாரு குணால், காதலுக்கும் இன்ஃபாக்சுவேஷனுக்கும் வித்தியாசம் இருக்கு. அது எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. உன்கிட்ட இருந்தது வெறும் இன்ஃபாக்சுவேஷன் தான். இன்ஃபாக்சுவேஷன் எப்படி சொல்லுவ? நீ எனக்கு தினமும் 10 வாட்டி ஐ லவ் யூ சொல்லிருக்க. அது எப்படி இன்ஃபாக்சுவேஷன் ஆகும்? குணால், நம்ம 2 பேருக்கு நடுவுல எல்லாம் முடிஞ்சது. சரி, ஒரு காலத்துல எனக்கு ஒண்ணு பிடிச்சிருந்தது, இப்ப இல்ல. ஒரு ரிலேஷன்ஷிப் நிலைச்சு இருக்கணும்னா ஹாப்பினஸ் இருக்கணும். நான் ஹாப்பியா இருந்தப்போ உன் கூட இருந்தேன். இப்ப அவன் கூட ஹாப்பியா இருக்கேன், அவனோட இருக்கேன். நீதான் புரிஞ்சுக்கணும் குணால். தாரா, இந்த இன்ஃபாக்சுவேஷன் பத்திலாம் எனக்கு தெரியாது தாரா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் உன்னை காதலிக்கிறேன். That's it. நான் உன்னை வச்சு என்னோட லைஃபையே பிளான் பண்ணிட்டேன் தாரா. போய் இப்படி பண்ணாத தாரா, ப்ளீஸ் இப்படி பண்ணாத. நமக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்குல்ல. என்ன என்ன நடந்தது நமக்குள்ள? செக்ஸ்,
அது ரோனித் கூடயும் தான் நடந்திருக்கு. அப்ப நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணுமா? இங்க பாரு, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டே இருக்கும். இதெல்லாம் நார்மல். லைஃப்ல இதெல்லாம் நடக்கும். உன் லைஃப்ல கூட இந்த மாதிரி எல்லாம் நடக்கலாம். இன்னைக்கு என்ன லவ் பண்ற, நாளைக்கு வேற யாரையாவது பிடிக்கும். அப்ப என்ன பண்ணுவ? இல்ல தாரா, நீ இருக்கும்போது என்னால எப்படி ஒருத்தரை காதலிக்க முடியும்? அட, எந்த உலகத்துல வாழ்ற குணால் நீ? வாட்ஸ் டன் இஸ் டன். பிரேக்கப் சொன்ன பொண்ணுங்கல்ல நான் ஒண்ணும் முதலாள் இல்ல. எல்லாம் மாறும் குணால். லைஃப் மாறிட்டே இருக்கும். காலத்தோட சேர்ந்து நம்ம யோசனைகளும் மாறும். மனுஷங்க மாறுவாங்க குணால், அவங்க சாய்ஸஸும் மாறும். இங்க பாரு, நான் சொல்ல விரும்பல, ஆனா உன் கூட எனக்கு போர் அடிக்குது. எனக்கு இப்போ ரோனக் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நான் இதுக்கு மேல எதுவும் சொல்ல விரும்பல. நான் எப்படிதான்ப்பா. தாரா, நம்ம மறுபடியும் ட்ரை பண்ணலாமே. இந்த வாட்டி உனக்கு போர் அடிக்காது. நான் ப்ராமிஸ் பண்றேன் தாரா. அட, தாரா, அப்புறம் இன்ஃபெக்ஷன் எல்லாம் வராது. I'll make it work தாரா. கொஞ்சம் நிறுத்து குணால். நான் தான் சொல்லிட்டேன்ல, நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு. அது எப்படி முடிஞ்சிரும்? நீ சொன்னா முடிஞ்சிருமா? எனக்கு ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்காதா? இது ஒண்ணு விளையாட்டு இல்ல. தாரா, தாரா, இங்க பாரு. நீ என்ன சொன்னாலும் செய்வேன். உனக்கு கேக் பிடிக்கல, நான் கேக் செஞ்சு தரேன். அப்புறம் உனக்கு டான்ஸ் பிடிக்கல, நான் டான்ஸ் கத்துக்கிறேன். நீ என்ன எப்ப கூப்பிட்டாலும் நான் வரேன். ஆனா என்ன விட்டு போயிடாத. உன் டிராமாவை கொஞ்சம் நிறுத்து குணால். We are done. தாரா, தாரா, காதல்ல அடிபட்டவனுக்கு எப்போ அதிகமா வலிக்கும் தெரியுமா? அவனோட கண்ணீரை டிராமான்னு சொல்லும் போதுதான். என் கண்ணீரை டிராமான்னு சொன்னது வேற யாரும் இல்ல, என்னோட தாரா தான். அதே தாரா, நான் யாருக்காக என்னோட கனவெல்லாம் தூக்கி போட்டு வந்தேனோ, அதே தாரா, யாருக்காக நான் என்ன வேணாலும் செய்ய ரெடியா இருந்தேனோ, அதே தாரா, யாருக்காக என்ன நானே மாத்திக்க நினைச்சேனோ, யாருக்காக என்னோட உயிரை கூட கொடுக்க நான் தயாரா இருந்தேனோ, அதே தாரா இன்னொருத்தருக்காக நான் அனாதையா விட்டுட்டு போயிட்டான். அம்மா வந்துட்டாங்க. தாரா, தாரா, தாரா. உனக்கு ஒண்ணும் ஆகலையே? என் லைஃப்ல உன்னை தவிர வேற யாரும் இல்ல, வரவும் மாட்டாங்க. நீ நல்லா தானே இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஐ லவ் யூ தாரா. பைத்தியம்டா நீ, நிஜமாவே பைத்தியம். I love you too. ஹாய் தாரா. நான் மும்பை வந்துட்டேன். ஓகே, நான் உனக்கு அப்புறம் கால் பண்றேன். ஐ லவ் யூ. பாய் பாய். ஒரு நிமிஷம். எல்லாம் கவனமா கேளுங்க. May I come in, This is sir?
நான் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா என் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒரு விஷயம் தெரியுமா, எப்போ ஒரு மனுஷனுக்கு அவனோட புது இளமையோட சூடு கிளம்புதோ அப்போ அதை பத்த வைக்கிறதுக்கு அவன ஒரு திரியை எடுத்து வச்சு ரெடியா தாங்க இருக்கான். அந்த திரியோட பேரு தான் காதல். நான் சொன்னது இந்த பொண்ணு பத்தி தான். தாரா, தாரா ஸ்ரீவாஸ்தவ். Fuck you, தாரா! எனக்கு ஒரு சந்தேகம். ஏன்டா இந்த ஸ்கூல்காரங்க ரீப்ரொடக்ஷன் கிளாஸுக்கு மட்டும் பிராக்டிகல்ஸ் வைக்க மாட்டேங்கிறாங்க? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் சும்மா சும்மா லேபுக்கு கூட்டிட்டு போறாங்க டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் புறம்போக்கு. டேய் மச்சான், அந்த பிராக்டிகலுக்கு நாம தான் ஏதாவது பண்ணிக்கணும். எனக்கு நீ பண்ணி விடா ப்ளீஸ். ஹெச்சி விட்றா லூசு. போட பாரு. மச்சாண்டே, பார்த்தாலே பொண்ணுங்க மடங்கிடும். நான் ஊர்ல இருக்க எல்லா பசங்களும் பொண்ணுங்களோட தான்டா சுத்திட்டு இருப்பானுங்க. டேய் மச்சான், நீ மூடிக்கிட்டு போர்டு கவனிடா. இதுல கவனிக்கிறதுக்கு என்னடா இருக்கு? அங்க என்ன இருக்கோ அதுதான்டா இங்கேயும் இருக்கு. ஹோய், ஹலோ. என்ன மடியில வந்து உட்காந்துக்கிறியா? இல்ல சாரி, நான் அது வெளியே. நீ என்ன தப்பா நினைக்காத. டேய், இங்கே குத்தி சாவடிச்சுவேன். ஆணி மட்டும் இல்ல, ஒண்ணு எதுவுமே பண்ண முடியாது. 2 மணி நேரம் இப்படியே நின்னுட்டு இருக்கணும். ஷேம்லெஸ் ஸ்டூடெண்ட்ஸ். கூப்பிட்டேன், போனை கொடு ஃபர்ஸ்ட். மொத்தம் என்ன பைத்தியமா? நான் யாரையும் பார்க்க விரும்பல. ஏன் பார்க்க விரும்பல? டேய், நான் என்னடா பண்ண போறேன் பாத்து. அதையும் நான் சொல்லி கொடுக்கவா? டேய், கரெக்டா ப்ரப்போஸ் பண்ற டைம்க்கு ஃபிக்ஸ் வந்துருச்சுடா. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பிளான் பண்ணேன்டா. ஆனா என்ன மச்சி நீ என்னடா என்ன சொல்றேன்? என் வாழ்க்கையே அப்படிதான். ஏன்டா இவ்ளோ பிரஷர் எடுத்துக்கிற? நிறைய பேருக்கு ஃபிட்ஸ் வருது. ஆனா மச்சான், ஃபிட்ஸ் வருது பிரச்சனை இல்லடா. ஆனா அது தப்பான நேரத்துல வருதுடா. இப்ப தாரா என்ன பத்தி என்ன நினைப்பா? அட என்ன பேசுற நீ? வேற என்ன, இது மெடிக்கல் கண்டிஷன் தானே. தாரா, ஐம் ரியலி சாரி. என்ன குணால், சின்ன விஷயத்துக்காக ஸ்கூலுக்கு வர மாட்டேங்கிற? என்ன இது குழந்தைத்தனமா? ஏற்கனவே ப்ரொபோஸ் பண்றதுக்கு 2 வருஷம் எடுத்துக்கிட்ட. ஆனா இப்ப பண்ணதுக்கு அப்புறமாவும் நான் அது வந்து எனக்கு ஒண்ணும் புரியாமலாம் இல்ல. எப்ப பார்த்தாலும் என்னதான் பார்த்துட்டே இருக்கு. அப்புறம் வீட்டுக்கு போய் ஆர்குட் ஓபன் பண்ணா ரீசன்ட் விசிட்டர்ஸ்ல உன்னோட பேர் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்புற தைரியமே இல்ல உனக்கு. 10th போச்சு, 11th போச்சு, 12th கூட பினிஷ் ஆக போகுது. என்ன யாராவது ப்ரொபோஸ் பண்ண இவ்ளோ டைம் எடுத்துப்பாங்களா என்ன? சொல்ல போனா my answer is yes. You mean? Yes, நானும் உன்னை காதலிக்கிறேன். பைத்தியம் ஐடியா. Yes, yes. I love you so much, Tara. I love you. ஆக்சுவலி உன்னோட ப்ரொபோசல் கொஞ்சம் போரிங்கா தான் இருந்தது. I love you, Tara. I love you. ஹலோ, நடுராத்திரி ஆகுது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க பேபி? என் பாய் ஃப்ரெண்ட நினைச்சிட்டு இருந்தேன்.
நாளைக்கு அவன் மும்பை போயிடுவான்ல. சிரிக்காத. ஐ மிஸ் யூடா. I'll miss you too, baby. என்ன பார்க்க வருவியா? வரணுமா? முடிஞ்சா வாயே. வந்துட்டேன். சிக்ஸ் சாட் ஒன்னும் பண்ணல, நீ ஃபேண்டசைஸ் பண்றதுக்கு. நீ நிஜமாவே வருவேன்னு நினைச்சேன். அட சத்தியமா வந்துட்டேன் பேபி. ம், உன்னோட கேலரியில தான் நிக்கிறேன். நிஜமா? மேடம் கூப்பிட்டா நான் வராம எப்படி இருப்பேன் சொல்லு? இன்னைக்கு வந்துட்ட, நாளைக்கு எப்படி வருவ? நீ தான் மும்பை போயிடுவியே. அட மும்பை என்ன தூரமாவா இருக்கு? நைட்டு பஸ் ஏறினா காலை இன்டோர் வந்துடலாம். மாசம் மாசம் வருவேன் உனக்காக. அப்படின்னா ஒன்லி ஒன்ஸ் இன் a month. 3 வருஷம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் தாரா. நான் மர்ச்சன்ட் ஆபீசர் ஆனா போதும், அப்படி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணமா? ஆமா, கல்யாணம் தான். நீ என்ன நினைச்ச? நான் சும்மா டைம் பாஸ் பண்றேனா? நோ நோ, டைம் பாஸ் இல்லப்பா. ஆனா நமக்கு இன்னும் கல்யாண வயசு வரலையே. எதுக்கு அவ்வளவு தூரம் யோசிக்கிற? எனக்கு புரியல தாரா. ஓஹோ, நாளைக்கு நீ மும்பை போயிடுவ. அங்க உனக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. அதுல சில பொண்ணுங்களும் இருப்பாங்க. வேற யாரையாவது நீ காதலிச்சனா? தாரா, என் மனசுக்குள்ள நீ இருக்கும்போது வேற ஒருத்தி எப்படி வருவா சொல்லு? அப்படியா? ஐ லவ் யூ தாரா. அது எவ்வளவுன்னு உனக்கு தெரியாது. ஐ லவ் யூ டூ குணால். அம்மா வந்துட்டாங்க. தாரா, தாரா, தாரா. உனக்கு ஒண்ணும் ஆகலையே. என் லைஃப்ல உன்னை தவிர வேற யாரும் இல்ல, வரவும் மாட்டாங்க. நீ நல்லா தானே இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஐ லவ் யூ தாரா. பைத்தியம்டா நீ, நிஜமாவே பைத்தியம். ஐ லவ் யூ டூ. ஹாய் தாரா. நான் மும்பை வந்துட்டேன். ஓகே, நான் உனக்கு அப்புறம் கால் பண்றேன். ஐ லவ் யூ. பாய் பாய். ஒரு நிமிஷம். தாரா, இனி நான் இண்டோர் விட்டு போக மாட்டேன் தாரா. சயின்ஸ், காமர்ஸ், ஆர்ட்ஸ் நீ என்ன சொன்னாலும் அதுல சேர்றேன் தாரா. ஆனா எனக்கு உன் கூட தான் இருக்கணும். ப்ளீஸ் ப்ளீஸ் தாரா. நோ, யூ கான்ட். ஐ மீன், மர்ச்சன்ட் நேவி தான் உன்னோட கனவுல. அதுல சேரணும்னு தானே இவ்ளோ கஷ்டப்பட்ட. எனக்கு ஒரே ஒரு கனவு தான் தாரா, நீதான். உன்னை விட எனக்கு வேற எதுவும் பெருசு இல்ல. நடந்தது ஏதோ நடந்துருச்சு தாரா. நீ எனக்கு எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நீ அந்த ரோனித்தை விட்டு தூரமா இருந்தா போதும். ஸ்கூல் டேஸ்ல இருந்து நம்ம சேர்ந்துதான் இருக்கோம். எப்பவும் அப்படியே இருக்கலாம். இங்க பாரு குணால், காதலுக்கும் இன்ஃபாக்சுவேஷனுக்கும் வித்தியாசம் இருக்கு. அது எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. உன்கிட்ட இருந்தது வெறும் இன்ஃபாக்சுவேஷன் தான். இன்ஃபாக்சுவேஷன் எப்படி சொல்லுவ? நீ எனக்கு தினமும் 10 வாட்டி ஐ லவ் யூ சொல்லிருக்க. அது எப்படி இன்ஃபாக்சுவேஷன் ஆகும்? குணால், நம்ம 2 பேருக்கு நடுவுல எல்லாம் முடிஞ்சது. சரி, ஒரு காலத்துல எனக்கு ஒண்ணு பிடிச்சிருந்தது, இப்ப இல்ல. ஒரு ரிலேஷன்ஷிப் நிலைச்சிருக்கணும்னா ஹாப்பினஸ் இருக்கணும். நான் ஹாப்பியா இருந்தப்போ உன் கூட இருந்தேன். இப்ப அவன் கூட ஹாப்பியா இருக்கேன், அவனோட இருக்கேன். நீ தான் புரிஞ்சுக்கணும் குணால். தாரா, இந்த இன்ஃபாக்சுவேஷன் பத்திலாம் எனக்கு தெரியாது தாரா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் உன்னை காதலிக்கிறேன். That's it. நான் உன்னை வச்சு என்னோட லைஃபையே பிளான் பண்ணிட்டேன் தாரா. இப்படி பண்ணாத தாரா, ப்ளீஸ் இப்படி பண்ணாத.
நமக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்குல்ல. என்ன என்ன நடந்தது நமக்குள்ள? செக்ஸ்? அது ரோனித் கூடயும் தான் நடந்திருக்கு. அப்ப நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணுமா? இங்க பாரு, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டே இருக்கும். இதெல்லாம் நார்மல். லைஃப்ல இதெல்லாம் நடக்கும். உன் லைஃப்ல கூட இந்த மாதிரி எல்லாம் நடக்கலாம். இன்னைக்கு என்ன லவ் பண்ற, நாளைக்கு வேற யாரையாவது பிடிக்கும். அப்ப என்ன பண்ணுவ? இல்ல தாரா, நீ இருக்கும்போது என்னால எப்படி ஒருத்தரை காதலிக்க முடியும்? அட, என்ன உலகத்துல வாழ்ற குணால் நீ? What's done is done. பிரேக்கப் சொன்ன பொண்ணுங்கல்ல நான் ஒண்ணும் முதலாள் இல்ல. எல்லாம் மாறும் குணால். லைஃப் மாறிட்டே இருக்கும். காலத்தோட சேர்ந்து நம்ம யோசனைகளும் மாறும். மனுஷங்க மாறுவாங்க குணால், அவங்க சாய்ஸஸும் மாறும். இங்க பாரு, நான் சொல்ல விரும்பல, ஆனா உன் கூட எனக்கு போர் அடிக்குது. எனக்கு இப்போ ரோனக் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நான் இதுக்கு மேல எதுவும் சொல்ல விரும்பல. நான் இப்படிதான்ப்பா. தாரா, நம்ம மறுபடியும் ட்ரை பண்ணலாமே. இந்த வாட்டி உனக்கு போர் அடிக்காது. நான் ப்ராமிஸ் பண்றேன் தாரா. அட, அப்புறம் இன்ஃபாக்சுவேஷன் எல்லாம் வராது. I'll make it work தாரா. கொஞ்சம் நிறுத்து குணால். நான் தான் சொல்லிட்டேன்ல, நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு. அது எப்படி முடிஞ்சிரும்? நீ சொன்னா முடிஞ்சிருமா? எனக்கு ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்காதா? இது ஒண்ணு விளையாட்டு இல்ல. இங்க பாரு, நீ என்ன சொன்னாலும் செய்வேன். உனக்கு கேக் பிடிக்கல, நான் கேக் செஞ்சு தரேன். உனக்கு டான்ஸ் பிடிக்கல, நான் டான்ஸ் கத்துக்கிறேன். நீ என்ன எப்ப கூப்பிட்டாலும் நான் வரேன். என்ன விட்டு போயிடாத. உன் டிராமாவை கொஞ்சம் நிறுத்து குணால். We are done. தாரா, காதல்ல அடிப்பட்டவனுக்கு எப்போ அதிகமா வலிக்கும் தெரியுமா? அவனோட கண்ணீரை டிராமான்னு சொல்லும் போதுதான். என் கண்ணீரை டிராமான்னு சொன்னது வேற யாரும் இல்ல, என்னோட தாரா தான். அதே தாரா, நான் யாருக்காக என்னோட கனவெல்லாம் தூக்கி போட்டு வந்தேனோ, அதே தாரா, யாருக்காக நான் என்ன வேணாலும் செய்ய ரெடியா இருந்தேனோ, அதே தாரா, யாருக்காக என்ன நானே மாத்திக்க நினைச்சேனோ, யாருக்காக என்னோட உயிரை கூட கொடுக்க நான் தயாரா இருந்தேனோ, அதே தாரா, இன்னொருத்தருக்காக நான் அனாதையை விட்டுட்டு போயிட்டான். அம்மா வந்துட்டாங்க. Okay, bye. தாரா, தாரா, தாரா. உனக்கு ஒண்ணும் ஆகலையே. என் லைஃப்ல உன்னை தவிர வேற யாரும் இல்ல, வரவும் மாட்டாங்க. நீ நல்லா தானே இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஐ லவ் யூ தாரா. பைத்தியம் டா நீ, நிஜமாவே பைத்தியம். I love you too. ஹாய் தாரா. நான் மும்பை வந்துட்டேன். ஓகே, நான் உனக்கு அப்புறம் கால் பண்றேன். ஐ லவ் யூ. பாய்
பாய். ஒரு நிமிஷம். எல்லாம் கவனமா கேளுங்க. May I come in, sir? Come in. நான் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா என் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒரு விஷயம் தெரியுமா, எப்போ ஒரு மனுஷனுக்கு அவனோட புது இளமையோட சூடு கிளம்புதோ அப்போ அதை பத்த வைக்கிறதுக்கு அவன ஒரு திரியை எடுத்து வச்சு ரெடியா தாங்க இருக்கான். அந்த திரியோட பேரு தான் காதல். நான் சொன்னது இந்த பொண்ணு பத்தி தான். தாரா, தாரா ஸ்ரீவாஸ்தவ். Fuck you, தாரா! எனக்கு ஒரு சந்தேகம். ஏன்டா இந்த ஸ்கூல்காரங்க ரீப்ரொடக்ஷன் கிளாஸுக்கு மட்டும் பிராக்டிகல்ஸ் வைக்க மாட்டேங்கிறாங்க? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் சும்மா சும்மா லேபுக்கு கூட்டிட்டு போறாங்க டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் புறம்போக்கு. டேய் மச்சான், அந்த பிராக்டிகலுக்கு நாம தான் ஏதாவது பண்ணிக்கணும். எனக்கு நீ பண்ணி விடா ப்ளீஸ். ஹெச்சி விட்ரா லூசு. போட பாரு. மச்சாண்டே, பார்த்தாலே பொண்ணுங்க மடங்கிடும். நான் ஊர்ல இருக்க எல்லா பசங்களும் பொண்ணுங்களோட தான்டா சுத்திட்டு இருப்பானுங்க. டேய் மச்சான், நீ மூடிக்கிட்டு போர்டு கவனிடா. இதுல கவனிக்கிறதுக்கு என்னடா இருக்கு? அங்க என்ன இருக்கோ அதுதான்டா இங்கேயும் இருக்கு. ஹோய், ஹலோ. என்ன மடியில வந்து உட்காந்துக்கிறியா? இல்ல சாரி, நான் அது வெளியே. நீ என்ன தப்பா நினைக்காத. டேய், இங்கே குத்தி சாவடிச்சிருவேன். ஆணி மட்டும் இல்ல, ஒண்ணு எதுவும் பண்ண முடியாது. 2 மணி நேரம் இப்படியே நின்னுட்டு இருக்கணும். ஷேம்லெஸ் ஸ்டூடெண்ட்ஸ். கூப்பிட்டேன், என் போனை கொடு ஃபர்ஸ்ட். மொத்தம் என்ன பைத்தியமா? நான் யாரையும் பார்க்க விரும்பல. ஏன் பார்க்க விரும்பல? டேய், நான் என்னடா பண்ண போறேன் பாத்து. அதையும் நான் சொல்லி கொடுக்கவா? டேய், கரெக்டா ப்ரப்போஸ் பண்ற டைம்க்கு ஃபிக்ஸ் வந்துருச்சுடா. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பிளான் பண்ணேன்டா. ஆனா என்ன மச்சி நீ என்னடா என்ன இது? சொல்றேன்? என் வாழ்க்கையே அப்படிதான். ஏன்டா இவ்ளோ பிரஷர் எடுத்துக்கிற? நிறைய பேருக்கு ஃபிட்ஸ் வருது. ஆனா மச்சான், ஃபிட்ஸ் வரது பிரச்சனை இல்லடா. ஆனா அது தப்பான நேரத்துல வருதுடா. இப்ப தாரா என்ன பத்தி என்ன நினைப்பா? அட என்ன பேசுற நீ? வேற என்ன, இது மெடிக்கல் கண்டிஷன் தானே. தாரா, ஐம் ரியலி சாரி. என்ன குணால், சின்ன விஷயத்துக்காக ஸ்கூலுக்கு வர மாட்டேங்கிற? என்ன இது குழந்தைத்தனமா? ஏற்கனவே ப்ரொபோஸ் பண்றதுக்கு 2 வருஷம் எடுத்துக்கிட்ட. ஆனா இப்ப பண்ணதுக்கு அப்புறமாவும் நான் அது வந்து எனக்கு ஒண்ணும் புரியாமலாம் இல்ல. எப்ப பார்த்தாலும் என்னதான் பார்த்துட்டே இருக்கு. அப்புறம் வீட்டுக்கு போய் ஆர்குட் ஓபன் பண்ணா ரீசன்ட் விசிட்டர்ஸ்ல உன்னோட பேர் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்புற தைரியமே இல்ல உனக்கு. 10th போச்சு, 11th போச்சு, 12th கூட பினிஷ் ஆக போகுது. என்ன யாராவது ப்ரொபோஸ் பண்ண இவ்ளோ டைம் எடுத்துப்பாங்களா என்ன? சொல்ல போனா my answer is yes. You mean? Yes, நானும் உன்னை காதலிக்கிறேன். பைத்தியம் ஐடியா.
I love you so much, தாரா. I love you. ஆக்சுவலி உன்னோட ப்ரொபோசல் கொஞ்சம் போரிங்கா தான் இருந்தது. I love you, தாரா. I love you. ஹலோ, நடுராத்திரி ஆகுது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க பேபி? என் பாய் ஃப்ரெண்ட நினைச்சிட்டு இருந்தேன். நாளைக்கு அவன் மும்பை போயிடுவான்ல. சிரிக்காத. ஐ மிஸ் யூடா. I'll miss you too, baby. என்ன பார்க்க வருவியா? வரணுமா? முடிஞ்சா வாயே. வந்துட்டேன். சிக்ஸ் சாட் ஒன்னும் பண்ணல, நீ ஃபேண்டசைஸ் பண்றதுக்கு. நீ நிஜமாவே வருவேன்னு நினைச்சேன். அட சத்தியமா வந்துட்டேன் பேபி. ம், உன்னோட கேலரியில தான் நிக்கிறேன். நிஜமா? மேடம் கூப்பிட்டா நான் வராம எப்படி இருப்பேன் சொல்லு? இன்னைக்கு வந்துட்ட, நாளைக்கு எப்படி வருவ? நீ தான் மும்பை போயிடுவியே. அட மும்பை என்ன தூரமாவா இருக்கு? நைட்டு பஸ் ஏறினா காலை இன்டோர் வந்துடலாம். மாசம் மாசம் வருவேன் உனக்காக. அப்படின்னா ஒன்லி ஒன்ஸ் இன் a month. 3 வருஷம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் தாரா. நான் மர்ச்சன்ட் ஆபீசர் ஆனா போதும், அப்படி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணமா? ஆமா, கல்யாணம் தான். நீ என்ன நினைச்ச? நான் சும்மா டைம் பாஸ் பண்றேனா? நோ நோ, டைம் பாஸ் இல்லப்பா. ஆனா நமக்கு இன்னும் கல்யாண வயசு வரலையே. எதுக்கு அவ்வளவு தூரம் யோசிக்கிற? எனக்கு புரியல தாரா. ஓஹோ, நாளைக்கு நீ மும்பை போயிடுவ. அங்க உனக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. அதுல சில பொண்ணுங்களும் இருப்பாங்க. வேற யாரையாவது நீ காதலிச்சனா? தாரா, என் மனசுக்குள்ள நீ இருக்கும்போது வேற ஒருத்தி எப்படி வருவா சொல்லு? அப்படியா? ஐ லவ் யூ தாரா. அது எவ்வளவுன்னு உனக்கு தெரியாது. ஐ லவ் யூ டூ குணால். அம்மா வந்துட்டாங்க. Okay, bye. தாரா, தாரா, தாரா. உனக்கு ஒண்ணும் ஆகலையே? என் லைஃப்ல உன்னை தவிர வேற யாரும் இல்ல, வரவும் மாட்டாங்க. நீ நல்லா தானே இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஐ லவ் யூ தாரா. பைத்தியம்டா நீ, நிஜமாவே பைத்தியம். I love you too. ஹாய் தாரா. நான் மும்பை வந்துட்டேன். ஓகே, நான் உனக்கு அப்புறம் கால் பண்றேன். ஐ லவ் யூ. பாய் பாய். ஒரு நிமிஷம். தாரா, இனி நான் இண்டோர் விட்டு போக மாட்டேன் தாரா. சயின்ஸ், காமர்ஸ், ஆர்ட்ஸ் நீ என்ன சொன்னாலும் அதுல சேர்றேன் தாரா. ஆனா எனக்கு உன் கூட தான் இருக்கணும். ப்ளீஸ் ப்ளீஸ் தாரா. No, you can't. I mean, merchant navy தான் உன்னோட கனவுல. அதுல சேரணும்னு தானே இவ்ளோ கஷ்டப்பட்ட. எனக்கு ஒரே ஒரு கனவு தான் தாரா, நீதான். உன்னை விட எனக்கு வேற எதுவும் பெருசு இல்ல. நடந்தது ஏதோ நடந்துருச்சு தாரா. நீ எனக்கு எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நீ அந்த ரோனித்தை விட்டு தூரமா இருந்தா போதும். ஸ்கூல் டேஸ்ல இருந்து நம்ம சேர்ந்து தான் இருக்கோம். எப்பவும் அப்படியே இருக்கலாம். இங்க பாரு குணால், காதலுக்கும் இன்ஃபாக்சுவேஷனுக்கும் வித்தியாசம் இருக்கு. அது எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. உன்கிட்ட இருந்தது வெறும் இன்ஃபாக்சுவேஷன் தான். இன்ஃபாக்சுவேஷன் எப்படி சொல்லுவ?
நீ எனக்கு தினமும் 10 வாட்டி ஐ லவ் யூ சொல்லிருக்க, அது எப்படி இன்ஃபாக்சுவேஷன் ஆகும்? குணால், நம்ம 2 பேருக்கு நடுவுல எல்லாம் முடிஞ்சது. சரி, ஒரு காலத்துல எனக்கு ஒண்ணு பிடிச்சிருந்தது, இப்ப இல்ல. ஒரு ரிலேஷன்ஷிப் நிலைச்சு இருக்கணும்னா ஹாப்பினஸ் இருக்கணும். நான் ஹாப்பியா இருந்தப்போ உன் கூட இருந்தேன். இப்ப அவன் கூட ஹாப்பியா இருக்கேன், அவனோட இருக்கேன். நீதான் புரிஞ்சுக்கணும் குணால். தாரா, இந்த இன்ஃபாக்சுவேஷன் பத்திலாம் எனக்கு தெரியாது தாரா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் உன்னை காதலிக்கிறேன். That's it. நான் உன்னை வச்சு என்னோட லைஃபையே பிளான் பண்ணிட்டேன் தாரா. இப்படி பண்ணாத தாரா, ப்ளீஸ் இப்படி பண்ணாத. நமக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்குல்ல. என்ன என்ன நடந்தது நமக்குள்ள? செக்ஸ்? அது ரோனித் கூடயும் தான் நடந்திருக்கு. அப்ப நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணுமா? இங்க பாரு, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டே இருக்கும். இதெல்லாம் நார்மல். லைஃப்ல இதெல்லாம் நடக்கும். உன் லைஃப்ல கூட இந்த மாதிரி எல்லாம் நடக்கலாம். இன்னைக்கு என்ன லவ் பண்ற, நாளைக்கு வேற யாரையாவது பிடிக்கும். அப்ப என்ன பண்ணுவ? இல்ல தாரா, நீ இருக்கும்போது என்னால எப்படி ஒருத்தரை காதலிக்க முடியும்? அட, என்ன உலகத்துல வாழ்ற குணால் நீ? What's done is done. பிரேக்கப் சொன்ன பொண்ணுங்கல்ல நான் ஒண்ணும் முதலாள் இல்ல. எல்லாம் மாறும் குணால். லைஃப் மாறிட்டே இருக்கும். காலத்தோட சேர்ந்து நம்ம யோசனைகளும் மாறும். மனுஷங்க மாறுவாங்க குணால், அவங்க சாய்ஸஸும் மாறும். இங்க பாரு, நான் சொல்ல விரும்பல, ஆனா உன் கூட எனக்கு போர் அடிக்குது. எனக்கு இப்போ ரோனக் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நான் இதுக்கு மேல எதுவும் சொல்ல விரும்பல. நான் எப்படிதான்ப்பா. தாரா, நம்ம மறுபடியும் ட்ரை பண்ணலாமே. இந்த வாட்டி உனக்கு போர் அடிக்காது. நான் ப்ராமிஸ் பண்றேன் தாரா. அட, தாரா, அப்புறம் இன்ஃபாக்சுவேஷன்லாம் வராது. I'll make it work தாரா. கொஞ்சம் நிறுத்து குணால். நான் தான் சொல்லிட்டேன்ல, நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு. அது எப்படி முடிஞ்சிரும்? நீ சொன்னா முடிஞ்சிருமா? எனக்கு ஃபீலிங்ஸ்லாம் இருக்காதா? இது ஒண்ணும் விளையாட்டு இல்ல. கேக் பிடிக்கல, நான் கேக் செஞ்சு தரேன். உனக்கு டான்ஸ் பிடிக்கல, நான் டான்ஸ் கத்துக்கிறேன். நீ என்ன எப்ப கூப்பிட்டாலும் நான் வரேன். என்ன விட்டு போயிடாத. உன் டிராமாவை கொஞ்சம் நிறுத்துக்குனா. We are done. தாரா, அடிப்பட்டவனுக்கு எப்போ அதிகமா வலிக்கும் தெரியுமா? அவனோட கண்ணீரை டிராமான்னு சொல்லும் போதுதான். என் கண்ணீரை டிராமான்னு சொன்னது வேற யாரோ இல்ல, என்னோட தாரா தான். அதே தாரா, நான் யாருக்காக என்னோட கனவெல்லாம் தூக்கி போட்டு வந்தேனோ, அதே தாரா, யாருக்காக நான் என்ன வேணாலும் செய்ய ரெடியா இருந்தேனோ, அதே தாரா, யாருக்காக என்ன நானே மாத்திக்க நினைச்சேனோ, யாருக்காக என்னோட உயிரை கூட கொடுக்க நான் தயாரா இருந்தேனோ, அதே தாரா இன்னொருத்தருக்காக நான் அனாதையா விட்டுட்டு போயிட்டான். அம்மா வந்துட்டாங்க. தாரா, தாரா, தாரா. உனக்கு ஒண்ணும் ஆகலையே? என் லைஃப்ல உன்னை தவிர வேற யாரும் இல்ல, வரவும் மாட்டாங்க. நீ நல்லா தானே இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஐ லவ் யூ தாரா.
பைத்தியம்டா நீ, நிஜமாவே பைத்தியம். I love you too. ஹாய் தாரா. நான் மும்பை வந்துட்டேன். ஓகே, நான் உனக்கு அப்புறம் கால் பண்றேன். ஐ லவ் யூ. பாய் பாய். ஒரு நிமிஷம்.